சண்டே காலையில் ஒரு சின்ன ஆசையோடு கிளம்புனேங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு இப்படி மாறும்னு சத்தியமாக நினைக்கலங்க. ஆடி 18க்கு மீன்குளத்தி பகவதி அம்மனை தரிசிக்கணும்னு ஆசைங்க. மண்டே என் பையனுக்கு ஸ்கூலு, அதனால சண்டேவே கேரளா கிளம்பிட்டோங்க. ட்ரிப்புன்னு சொன்னதும் போதுங்க, என் பையன் செம ஹாப்பி. காலையிலே காரை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக துடைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புனா மட்டும் என் பையனுக்கு இந்த ஆர்வம் வராதுங்க. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கேரளா உள்ளே போக போக 2 பக்கமும் பச்சை பசேல்னு ரோடும் நேச்சரும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நானும் கூகுள் மேப்பில் மீன்குளத்தி பகவதி டெம்பிள்னு போட்டுட்டு கான்ஃபிடெண்ட்டாக போனேங்க. மேப்பும் யூ ஹாவ் அரைவ்டுன்னு சொல்லிருச்சுங்க. இறங்கி பார்த்தா என்னங்க கோயில் இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆளையே காணோம். அப்போதாங்க தெரிஞ்சுது அந்த பேரில் நிறைய கோயில் இருக்கும் போலன்னு. அவ்வளோதான், வீட்டில் எல்லாரும் என்னை ஒரு பார்வை பார்த்தாங்க. மேப் போட்டது நீ தானே? சரி, வந்துட்டோம், சாமி கும்பிட்டோங்க. ஆனால் அந்த இடம், பெரிய பெரிய மரங்கள், சுற்றியும் பச்சை பசேல்னு அவ்வளோ அமைதியாக அழகாக இருந்துச்சுங்க. சில நேரம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போனாலும் அதுலேயும் ஏதோ ஒரு அழகு இருக்கத்தாங்க செய்யுது. சரிங்க, அப்போ டைமை பார்த்தா 12:30. நாங்கள் உண்மையிலே போக வேண்டிய கோயிலோட டைம் இனி 5:30க்கு தாங்க ஓப்பனு. இப்போ என்னங்க பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 5:30 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி ஆக்சுவலாக மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருப்போமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்ட் 2ல் சொல்கிறேன்.